தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்போம். ஐயா அவர்களுடைய வரவேற்புடியாக எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லி கரங்களை தட்டி ஐயா வரவேற்போம். ஐயாவுடைய சாட்சிகளாக பயங்கரமான சாட்சிகள் நாங்கள் அப்படி கொஞ்சம் கேட்டோம், அவ்வளோதான். அப்படி வந்து ஆண்டவருக்குள்ளாக ஒரு வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாடுங்கள் பாப்பா அருமையான பாட ஐயாவுடைய மக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லவர். என் பேர் செந்தில்குமார். சேலம் மாவட்டத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஊழியத்தை விட எங்கள் ஊழியம் 2000 ஆரம்பித்து 24 வருடங்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. 30 வருடங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கீங்க. 30 வாக்குத்தங்களை போட்டு அழகான காடெல்லாம் விட்டுருக்கீங்க. ஹோலி மிராக்கிள் பிரேயர் அசம்பிளி சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நல்லவர். 30 வருட ஊழியத்தில் இன்னும் ஆண்டவருடைய அளவில்லாத அன்பு உங்கள் மேல் பெருகுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கற்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் மண்பாண்டத்துக்குள்ளார ஒரு மகத்துவ பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். தேவன் இயேசுங்கிற அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறபடினால அந்த பொக்கிஷம் எங்களை பொன்னாக மாற்றுமே தவிர நாங்கள் மண்ணாக மாறி போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. மண்ணுக்கும் பொண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லை. அல்லேலூயா. மெதிக்கப்படுவதற்கு எதுவாக மண் இருக்கும். பொண்ணுனா தூக்கி காதில் கழுத்தில் போட்டுட்டு அலங்கரிக்கப்படுகிறார். அப்படிதான் நாங்களும் தேவனுடைய கருத்தினால் அலங்காரமாக இருக்க எங்களால் அவர் நம்மளை ஏந்தி கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரை ஏந்தி கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தெய்வத்தை நாம் கனப்படுத்துகிறோமோ, அவருக்காக நிற்கிறோமோ, அவரை மையப்படுத்திக் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவனும் நம்முடைய வாழ்க்கையில் மையப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை மையமாக கொண்டு தேவன் செயல்பட ஆரம்பிப்பார். அதனால் நம்முடைய தேவன் ஒரு நாள் நம்மை மறந்து விடுகிறவர்கள், விட்டு விடுகிறவர்கள், எத்தனை இடர்பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சறுக்கல்கள், துன்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி நம்மை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்னே ஒன்று, அவரை மாத்திரம் இன்னும் நம்ம பிடிச்சுக்கணும். அவருடைய வசனத்தை பிடிச்சுக்கணும். அவருடைய வழியை அறியணும். தொடர்ந்து அந்த வழியில முன்னேறி போகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமாகிய நீங்கள் 30 வருட விசுவாசி அளவுட்டீங்களா? 30 வருட விசுவாசி, 25 வருட விசுவாசி, 25 வருஷம். 25 வருஷமா இங்கே வரீங்களா? இங்கே வரீங்களா? இங்கே தான் வரீங்க. 25 வருஷம் விசுவாசி நீங்க. ஓகே, 2 பேர் இருக்கீங்க. அல்லேலூயா. நீங்களாம் 30, 60, 100 மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், 5 வருஷம்னாவே காய்த்து பூத்து காய்த்து கனிந்து கனிகளை கொடுத்து. அல்லேலூயா. அதுதான் நல்ல ஒரு ஊழியர்களுக்கும் விசுவாசிகளாய் உங்களுக்கும் அழகு. அல்லேலூயா. 5 வருஷம் இருக்கிறீங்கன்னாவே அடுத்து நீங்க கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்களாக. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நாம் கனிகளை கொடுத்து இழிவான அந்த உலக பிரகாரமான காரியத்தை கொண்டு உலகத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள, உலகத்தை ஜெயிக்க கையில் எடுக்க கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய வார்த்தை நாம் கேட்பதற்காக மாத்திரமல்ல, இந்த வசனத்தை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்கவும் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலக ஜனங்கள் தாங்கள் போகிற இடம் என்னதென்று அறியாமல் மனம் போல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை போற வழி எதுன்னு தெரியாதனால, இங்க போறோன்னு தெரியாதனால ஏதோ போயிட்டு இருக்கிறோம். எல்லாம் போயிட்டு இருக்காங்கனால போயிட்டு ஒரு நாள் போய் சேர இடம், அவங்க போய் சேர இடம் செத்தா இல்லையே, வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. அவங்களுக்கு அதுதான் தெரியும். ஆனா நமக்கு தான் தெரியும். செத்தா என் சொந்த தேசம் வல்லையே பாட்டு. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அந்த நிச்சயத்தின்படி நாம் தேவனுக்காக, தேவனை நோக்கி, நம்முடைய லக்காகிய கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன காரியங்கள் வந்தாலும் பின்னானதைகளை மறந்து கிறிஸ்து இயேசு, லக்காகிய கிறிஸ்துவை விட்டு நாம் தொடர்ந்து ஓட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் லக்கு இயேசு கிறிஸ்து. அவரை நாம் அடைவோம். எதை
அடைந்தாலும் அடையாவிட்டாலும் ஒரு நாள் அவரை நாம் சென்று அடைய கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. மற்றதெல்லாம் நமக்கெல்லாம் அந்த சைடில் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பிஸ்கட்டோ ஏதோ நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு சில ஆசீர்வாதங்களோ கடவுள் நமக்கு தந்திருந்தாலும் இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய லக்கை விட்டு 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 விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எதற்காக பிடிக்கப்பட்டோமோ, கடவுள் நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை செய்து முடித்து அவருக்கு முன்பாக போய் நிற்க தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அல்லேலூயா. என்னை கொண்டு 1,00,000 பேரை ஆண்டவர் ரட்சிக்க திட்டமிட்டிருந்தால் அதற்காக நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் ஜனம் இருக்கலாம், ஆனா இன்னும் கடவுள் நம்மளை கொண்டு செய்யணும்னு நினைக்கிற காரியத்துக்கு ஏற்றது போல நாம் இன்னும் ஓட பழக வேண்டும். அல்லேலூயா. இதே காரியத்துல முடங்கிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, பிள்ளைங்களுக்கே 18, 20 வயசுலாம் இருக்கலாம் இல்லையா? 16, 18. ஓகே, அல்லேலூயா. உங்களை விட சபைக்கு வயசு அதிகம் இல்ல, கடைசியில நீங்க தான் வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு நல்ல கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் தூண்களாய் மாறுவீர்களாக. சபைக்கு யார் தூணாக இருக்க முடியும் என்றால், யார் சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்காக வாழ்கிறார்களோ ஜெயம் கொள்ளுகிறவனை ஆலயத்தின் தூணாய் மாற்ற வேண்டுகிறார். அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஜெயிக்கிறது இல்லை, தோத்து போயிடும். நல்லா தூங்கி பிரசங்க நேரத்தில் நல்லா தூங்கி போகிறோமா, அப்புறம் இந்த காதில் போய் இந்த காதில் போயிட்டா ஒரு பரீட்சை வரும்போது ஃபெயில் ஆயிடும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பரீட்சைகள் உண்டு. அல்லேலூயா. காலாண்டு, மாத பரீட்சை, அரையாண்டு பரீட்சை அப்படின்னு நிறைய பரீட்சைலாம் இருக்கும். எப்போ பரீட்சை வரும், எப்படி பரீட்சை வரும்னு தெரியாது. இதுதான் பரீட்சைன்னு நமக்கு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கான பரீட்சைகள், நமக்கான பரீட்சைகள். அல்லேலூயா. அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம், அதற்கு நாம் எப்படி பதில் கொடுக்கிறோம், அதில் எப்படி நம்ம என்ன செய்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நேரங்கள் பரீட்சை நினைச்சு குழம்பி கவலைப்பட்டு சோதரக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எந்த விதத்திலே எந்த வடிவத்திலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதை நாம் எதிர்கொள்வதற்கு தேவனுடைய துணையோடு அவைகளை எதிர்கொள்வதற்கு நாம் பழக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியெல்லாம் வருமா அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வரும். அல்லேலூயா. பாஸ்டரையா கேட்டேன், திருச்சிக்கு வரேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஓகே சந்தோஷமா வாங்க பாஸ்டர்னு ஏற்றிட்டு இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னால் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதிலே நான் ரொம்ப பிரியப்படுகிறேன். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பேசணும், பிரசங்கிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை பேசி பேசி இன்னும் பலருடைய வாழ்க்கைக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை இன்னும் தன் கையில் எடுத்து நம்மை பயன்படுத்தி தொடங்குவார். அல்லேலூயா. இன்னும் நாம் எரிய ஆரம்பிப்போம், பிரகாசிக்க ஆரம்பிப்போம், பலருக்கு வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிப்போம். பலருடைய வாழ்க்கையின் இருளை அகற்றுகிற ஒளியாக கடவுள் நமக்கு நம்மை வைப்பார். அல்லேலூயா. தெரியுதோ தெரியலையோ மைக்கை பிடிச்சிடும். எங்கள் சர்ச்சில் ஒரு குட்டி பிள்ளை இருக்கிறார். சும்மா அவ முன்னாடியே பார்த்துட்டு பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பேசவே தெரியாது, பாடவும் தெரியாது, பேசவும் தெரியாது. ஆனாலும் மைக் வந்து பிடிச்சிருவாள். முன்னாடி கூப்பிட்டுனா வந்து நின்றுவாள். கூப்பிட்டு நின்று கௌத்தரம் அதெல்லாம் சொல்லுவா. அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவாள். அவளை பேசுறத பார்த்துட்டு அந்த மூத்த விசுவாசிக்கலாம் சில பார்த்துட்டு இப்படி பார்ப்பேன், இவெல்லாம் கடை போய் பிடிக்கிறாள். நீ பேசலைன்னா கர்த்தர் நாளைக்கு சின்ன பிள்ளைகளை வச்சு அவர் பேச வைப்பார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை துதிக்க வேண்டிய வாய் துதிக்கலைன்னா ஆண்டவர் கழுகுகளை கொண்டு தேவன் துதிக்க வைப்பார். அல்லேலூயா. சமயம் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ தேவனுடைய வார்த்தையை நாம் கொண்டு ஜனமுடைய கண்களை திறக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். வேத வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கை இடைகட்டப்படுவதாக, நம்முடைய சபை கட்டப்படுவதாக, வளருவதாக, ஆயிரங்களாய் பெருகுவதாக, தேவன் சபைக்குள் உலாவாராக. இன்னும் தேவனை தூக்கப்படுத்துகிற காரியங்கள் சபை விட்டு நீங்கி போவதாக, நம்முடைய வாழ்க்கையின் கடவுள் சீர்பருந்த பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியில் பகுத்தறிந்து அவருக்கு பிரியமானதை செய்ய தேவன் நமக்கு கற்றுத் தருவாராக. அல்லேலூயா. 10 மணி ஆராதனை முதல் 10 நிமிஷம் முன்னாடி வந்து தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பது தேவனுக்கு பிடிக்கும். அல்லேலூயா. அதே போல 10 மணிங்கெல்லாம் ரொம்ப லேட்டு. அல்லேலூயா. நாம இந்த இடத்துல எல்லாம் இடம் கொள்ளாமல் போகணும்னா நீங்க அதுக்கு ஆயத்தமாக வேண்டும். வர்றாங்களையோ இல்லையோ காலையில் ஒரு சர்வீஸ் வச்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேர் இருந்தாலும் சரி, அந்த 2 பேருக்காக நீங்க வைராக்கியமா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த 2 கடவுள் 100 200 மாற்றுவார், அது 2000 மாற்றுவார். அல்லேலூயா.
கர்த்தர் கொஞ்சம் பேரை கொண்டாலும் அநேகம் பேரை கொண்டாலும் சில நேரத்தில் ஜனங்கள்லாம் வந்தாதான் எங்களுக்கு மனசெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ வரலையேங்கிற மாதிரி தடுமாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நாங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கோம், ஆயத்தம் ஆய்ப்பினதை கடை விரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இது இருக்குதோ இல்லையோ இறைக்கணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம எடுத்து நம் ஜனங்களுக்கு சொல்ல சொல்ல ஜனங்கள் தேவனுடைய வசனத்தினால் இடை கட்டப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு பலமுள்ள சாட்சிகளை மாறுவார்களாக. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, அந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் உள்வாங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. செவிகளையும் சிந்தைகளையும் தொட்டு உயிர்ப்பிப்பாராக. தேவன் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார்த்தைக்குரியவர்களாக இருக்கிறோம். நாம் சோத்து கூட்டம் அல்ல. நம்ம உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் போல நம்மளும் சாப்பிட்றோம், நம்மளும் அவங்கள போல தான் பிழைக்கிறோம். பட் நம்ம வேற. நம்ம என்னது வேற? என்ன வேற? நம்மளை பிரித்தெடுத்து ரட்சித்து கழுவி சுத்தகரித்து சத்தியத்துக்குரியவர்களாய் தேவன் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் சத்தியத்திற்கு உரியவர்கள். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கிறவர்கள். அதுக்காக சோறு சாப்பிட மாட்டோமா? கரெக்டா 1 மணிக்கு நமக்கு தான் ரெடியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்வெஜ் ரெடியா இருக்கும். அல்லேலூயா. காது கொடுத்து கேட்டா கர்த்தருடைய வசனமே நமக்கு நான்வெஜ் தான். ஆனாலும் கர்த்தர் நமக்கு நம்ம ரெண்டையுமே தருவார். ஆவிக்குரிய ஆகாரத்தையும் தருவார், சரீரத்துக்கான ஆகாரத்தையும் தேவன் தருவார். அல்லேலூயா. சரீரத்துக்காகவே மாத்திரமல்ல, நாம் ஆவிக்குரியவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து அதை சிந்தித்து யோசித்து நன்மையும் பொறுமையுமான இருதயத்திலே சத்தியத்தை நாம் உணர உணர நம்மை 30, 60, 100 மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் என்னதான் செய்யணும்னு நினைச்சாலும் அது நடக்காம போகலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்ய ஆரம்பிப்பார் என்றால் நாம் 30, 60, 100 பெறுவது நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா நம்ம செய்ய வேண்டியதுன்னா தேவனுடைய வசனத்தை உள்வாங்கி அதை பொறுமையோடு சிந்தித்து பழக வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனத்தை உட்கார்ந்து யோசிக்கணும், பேசணும், அந்த வழியை கண்டுபிடிக்கணும். கடவுளே இது கொடுத்தது 30 வருஷம் வாக்குத்தத்தங்கள் வாங்கி அட்டையா போட்டு வச்சிருக்கிறோம் ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கணும் ஆண்டவரே, இதெல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பார்க்கணும். 24 வருஷம் வரைக்கும் ஆபிரகாம் கூட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட போது போல இந்த வாக்குத்தத்தின் அந்த வாக்குத்தத்தினுடைய அந்த ரியாலிட்டியை பார்க்கல. அல்லேலூயா. அது எப்படி நடக்கும்? என்னமோ பள்ளியில பெரிய ஜாதியாக்குவேன்லாம் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா ஒரு பிள்ளையும் குட்டியும் இல்லாதனால அவரே இஸ்மவேலை பெற்றெடுத்தாரு. 16 வருஷம் அந்த ஆபிரகாமுக்கு 86, 88 வயசுல இருக்கும்போது அந்த சாராள் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆகாரை சேர்த்துக்கொண்டு இஸ்மவேலை பெற்றெடுத்தார். அல்லேலூயா. அவர் நினைச்சார் இப்படி கூட பிள்ளை பறக்க போகுது, அவர்களுக்கு நமக்கு எங்க போய் பறக்க போகுது அப்படின்னு நினைச்சு பெற்றெடுத்தார். அல்லேலூயா. நான் ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா இது இல்ல, இவன் உன்னுடைய சுதந்திரவாளி இல்ல. அல்லேலூயா. என்னையா இப்படி பண்ற, படாத பாடி கெடுவேன்னு சொல்லி ஒன்ன கூட தர மாட்டேங்கிற, ஒரு புள்ள பூச்சி கூட தர மாட்டேங்கிற, என் வழி நீ கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. என்னுடைய வழியை கண்டுபிடிக்கும். நீ வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கலாம், வார்த்தையை பெற்றிருக்கலாம். இந்த வார்த்தையும் வாக்குத்தத்தமும் நிறைவேறுவதற்கான வழியை நீ கண்டுபிடி. அல்லேலூயா. என்னத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தெரியல. ஆபிரகாமுக்கும் என்னென்னமோ பண்ணி பார்த்தார். எலியேசரால் யாராவது நம்ம தத்தெடுத்துக்கலாமா, வேற யாரையாவது சுதந்திர வழியை வச்சுக்கலாமா அப்படியெல்லாம் கூட யோசிச்சார். நோன்ட்டார். ஏன்னா ஆண்டவருடைய வழியே வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வழி வேற, கடவுள் வழி. நம்ம வழி என்ன வழி? நமக்கு எது இஷ்டமோ எது பிடிக்குமோ வீட்டுக்கு போய் படுத்துக்கணுமா, தூங்குமா, சாப்பிடுவோம், என்னமோ அதெல்லாம் நம்முடைய மனம் போல போகிற வழி. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ. அல்லேலூயா. அதனால நமக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் அல்ல, தேவனுடைய வழியை, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனமாகிய நாம் தேவனுடைய வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில சில நேரத்தில் பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு புலம்புறோம்ல. புலம்புறோமா?
என்ன செய்யறதே தெரியல பாஸ்டர், எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரு குடிகாரன் இருக்கிறான், எங்கள் வீட்டில் ஒரு கடன் இருக்குது, எங்கள் வீட்டில் சொன்ன பேச்சு கேட்காத சிலதெல்லாம் இருக்குது, அடங்க மாட்டுக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ஒரு பக்கம் ஜெபம் பண்ண, அவன் ஒரு பக்கம் அட்டகாசம் பண்ணுறான். ஐயோ, நான் மண்டை குழம்பு போயிடுறேன். சர்ச்சுக்கு வந்தால் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கிறேன், வார்த்தையை கேட்கும்போது சந்தோஷமா இருக்குது. ஆனால் மறுபடியும் பிரச்சனையை சந்திக்கும் போது நான் குழம்பி போயிடுறேன். இனிமேல் என்னத்தை போய் நான் ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சில நேரத்தில் நான் ஃபெயில் ஆகிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில சோதனைகளை சந்திக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு இல்லையோ, ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் ஏதோ நடக்கலையோ கிடைக்கலையோ, இதெல்லாம் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் மேலே பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை, அதை தலைக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு காரணமே நீ தான். ஏன் தெரியுமா? என்னைக்கு உன் வாழ்க்கையில பிரச்சனை நீ மதிக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு பிரச்சனை உன்னை மிதிக்க ஆரம்பிக்கும். என்னைக்கு நீ பிரச்சனையை மிதிக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு உன் பிரச்சனை காலுக்கு கீழே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை மதிக்கவே மதிக்காதீங்க. அது என்ன செய்யாதீங்க? நான் அது மதிக்கல, ஆனா அது என் தலைமையில ஏற அளவுக்கு அதை பற்றி பேசவோ யோசிக்கவோ கூடாது. எத்தனாயிரம் பிரச்சனை இருந்தாலும் எங்க வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, கர்த்தரை நாங்க மதிக்கிறோம், அவரை நாங்க உயர்த்துறோம், அவரை கொண்டாடுறோம், அவரை தலைக்கு மேல வைக்கும் பொழுது இதையெல்லாம் மிதிக்க கடவுள் உதவி செய்வோம். அல்லேலூயா. மிதிக்க வேண்டியதை மிதிக்கணும், மதிக்க வேண்டியதை மதிக்கணும். மிதிக்க வேண்டியவரை நம்ம ஆளுங்க மதிச்சுட்டு இருப்பாங்க, மதிக்க வேண்டியவரை மிதிச்சுட்டு இருப்பாங்க, மிதிக்க வேண்டியதை மதிச்சுட்டு இருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு யார் புரிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம், புரிஞ்சவங்க சொல்லுங்களேன். மிதிக்க வேண்டியதை மிதிக்கணும், மதிக்க வேண்டியதை எதை மிதிக்கணும்? வாழ்க்கையில் இருக்கிற கவலையோ, வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையோ அதையெல்லாம் போட்டு ரொம்ப யோசிக்காத. இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, ஐயோ ஐயோ அட ஆயிட்டு போகுது. என்னதான் நானால் என்ன, என் மீட்பர் உயிரோடு தொடர்ந்து பயணம் செய்வே, என் துணையாளர் முன் செல்கின்றார். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய அனுபவங்கள்லாம் பிள்ளை செத்து போய் உட்காந்து அடக்கம் பண்ணுறது காசு இல்லை அப்படின்னு அவருடைய சாட்சியெல்லாம் கேட்டு பார்த்தீங்களா? அன்னைக்கு சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து நாளைக்கு வந்து அடக்கம் பண்ணுறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலே வச்சுட்டாங்களாம். அப்போ தான் அந்த பாட்டு கிடச்சிதான். அப்போ அவர் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஆராதிக்கணுமா? ஆராதிக்கணும். அல்லேலூயா. அவரை ஆராதிப்பதற்காக, துதிப்பதற்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தாலும் சரி இயேசுவை ஆராதிப்பதற்காக, நான் தேவன் எனக்காக உயிரை கொடுத்த தெய்வத்திற்கானவன், நான் சத்தியத்துக்குரியவன், நான் சத்தியத்தை மதிக்க வேண்டியவன், தேவனுடைய ஓய்வு நாளை நான் கை கொள்ளுகிற பொழுது, அந்த மனமகிழ்ச்சி நாளாக எண்ணுகிற பொழுது அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க வேண்டியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என் இயேசு என்னை கைவிடவே. ஆமா, சின்ன பிரச்சனை வந்தாலே சண்டே லீவ் போட்டக்கூடாது, லேட் ஆகக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த உறவுல தான் நீங்க ஒவ்வொன்றையும் ஜெயிக்க போறீங்க. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்கள் தேவன் மேல் வைராக்கியம் உள்ளவர்களாய், வார்த்தைக்குரியவர்களாய் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வசனத்தினால் பிறந்தவன் ஜெயிப்பான். தேவனால் பிறந்தவன் மற்றவன் தோக்கலாம், மாம்சத்துக்குரியவன் தோக்கலாம், சின்ன சின்ன காரியம் நம்மளை தோக்கடிக்கும், நம்மளை நெருக்கி போடும், நம்மளை பலனற்றவர்களாய் மாற்றி போடும். ஆனால் வேத வசனம் உனக்குள்ளாக இருக்கிற பொழுது நீ சத்தியத்துக்கு பிறந்தவனாக இருப்பாய் என்றால், கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு நீ பிறந்தவளாய் இருப்பாய் என்றாள். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக நீ இருப்பாய் என்றாள். தேவனால் பிறந்தவன் உலகத்தை, அல்லேலூயா, ஆமா, நீ ஜெயிக்க பிறந்தவன். சகலத்தை ஜெயிப்பதற்காக நீ எத்தனையோ முன்னாடி தோத்து போயிருக்கலாம், நீ எத்தனையோ அடி வாங்கி இருக்கலாம், எத்தனையோ சறுக்களுக்கு ஆளாயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீ வார்த்தைக்குரியவனாக இருக்கிற பொழுது தேவனுடைய வசனம் உன்னை தூக்கி எடுத்து உன்னை மறுபடியும் பிறந்த தேவனால் பிறந்தவனாக்கி உலகத்தை ஜெயிக்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம சின்ன ஆளா இருந்தாலும் நம்மளை பெத்தெடுத்த கடவுள் பெரியவர்.
அவர் நம்முடைய கையில் இந்த உலகத்தை கொடுப்பார், ஜாதிகளை கொடுப்பார், ஜனங்களை கொடுப்பார். நாம் தேவனுடைய வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வழியை அறியாதிருக்கிறார்கள். இவர்களுடைய வழியை நான் எவ்வளோ ஐ கேன் டீச் யூ, அவங்களுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுக்க விரும்பினேன், உட்கார்ந்து அவங்களுக்கு பல காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்பினேன், ஆனால் அவன் கடைசி மட்டும் என்னுடைய வழியை அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றார். வாசிச்சு பாருங்களேன், சங்கீதம் 95 சங்கீதத்துல 10 40 வருஷமாய் 40 years கவனிங்க, நான் அந்த சந்ததியை ஆரோசித்து. எத்தனை வருஷம் அட்டன் படிக்கிறது? 30 வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு. இன்னும் 10 வருஷத்துல சபை 10,000 சபைக்கு 10,000 பேரா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுற வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் வாங்கி உட்காந்துட்டு ஆஹா என்ன ஆசீர்வதிச்சிட்டான்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்ல 40 வருடம் 40 years நான் அவர்களை ட்ரெயின் பண்ணி அவர்களை உருவாக்கி அவருடைய வார்த்தையை அந்த உள்வாங்க வேண்டும், வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும், வார்த்தைக்காக வாழ வேண்டும், என் வசனத்தை கொண்டு ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா என்று சொல்லி அவர்களுக்கு நான் அவர்களை ட்ரெயின் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் அவர்களோ வாய் அப்பதுக்கு தான் திறக்குதே தவிர, காடைக்கு தான் திறக்குதே தவிர, சிக்கனுக்கும் மட்டனுக்கும் வாய் திறக்குதே தவிர, பிரியாணிக்கு தான் வாய் திறக்குதே தவிர சத்தியத்துக்கு வாய் திறக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வெந்ததை தின்று விதி வந்தால் சாகிற ஜனம் அல்ல, நாம் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி அல்ல, நாம் சத்தியத்தை உள்வாங்குகிறவர்கள். காலைதோறும் அவர் நம்மை எழுப்பி அவர் நம்மை கண்பிடிக்க செய்து நமக்கு கல்விமானி நாவை தருவதற்காக ஆண்டவர் சொல்ற, என் சமூகத்துக்கு வந்து விழித்து கொண்டிரு, என் சமூகத்துக்கு வந்து வாயை தர, நான் நன்மையினால் நிரப்புவேன், உனக்கு கல்விமானி நாவை தருவேன், நீ அறியாத உனக்கு எட்டாதமான காரியங்கள் எல்லாம் நான் சொல்லி தருவேன், நீ கற்றுக்கொள்ள முடியும், என்னிடத்தை கேட்டு என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தை கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்கப்பா, சொல்லுங்கப்பா, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி எப்பொழுது நீ தேவனுடைய ஞானத்துக்காக பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக ஞானத்திற்காக, வார்த்தைக்காக, மன்னாவுக்காக அந்த பரலோகத்தை நோக்கி பார்க்கிறாயா? because you connected with God, நீ பரலோகத்தோடு இணைக்கப்பட்டவன். பரலோகம் உனக்கு பின்பாக செயல்படுகிற. நாம் கேரா பிளாட்ஃபார்ம் இருக்கலாம், நம்மள மனுஷர்கள் தள்ளி இருக்கலாம், மனுஷர்கள் நம்மை தூப்பி இருக்கலாம், நம்மள மோசம்னு சொல்லி இருக்கலாம், சபித்து இருக்கலாம், ஆனாலும் கூட நம்மை தூக்கி எடுக்கிற, பிறர் நம்மை சபித்து தூற்றுகிற பொழுதெல்லாம் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர் நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர்கள் சபிக்கலாம். இந்த பாட்டு அழகான பாட்டு ஒரு இல்ல, பிற சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி. இந்த சபிக்கிற போது மத்தவங்க நம்ம சபிக்கிறது உள்ள இருந்து சொல்ல வருது பார்த்தீங்கன்னா, அதை உடைச்சிடும். நம்மள போய் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுன்னா நீ ஃபெயில் ஆயிடுவ. உன் மாம்சம் எழுந்துச்சுனாவே நீ இல்ல என்ன செய்யற? மாம்சம் எழுந்துச்சுனாவே நீ பிசாசோ நேரையாக்கலாம். பிசாசுக்கு மண்ணுக்கு மேல இறை அவனுக்கு அதிகாரம். மண்ணை குசிப்பாயிட்டார். நீ மண்ணா இருந்தா உன்னை மாட்டி படைப்பான். நீ இங்கதான் என்ன செய்யணும்? பிற சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி நீரையா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லிட்டு போறான். இவர் என்ன செய்யறாரு? அவனுடைய அத்தனை தீமைகளுக்கு கர்த்தர் நன்மையை மாற்றுவார். அல்லேலூயா. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன். நீ if you are love God, நீ தேவனை நேசிக்க ஆரம்பித்தாய் என்றால் உன் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு தீமையும் மாறுமா? 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 எப்ப மாறும்? இது நன்மைக்காகவா? சொல்லுங்க வாய்த்த, இது நன்மைக்காகவா? ஆமான்னு சொல்ல வாய்த்த மாட்டேங்குது. ஆமா, சகலவும் நன்மைக்காகவே. அல்லேலூயா. ஒவ்வொரு தீமையும் இதுல என்னங்க நன்மை இருக்கு எனக்கு தெரியாது. I love my Jesus Christ. நான் கர்த்தரை நேசிக்கிறபடினால என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமையெல்லாம், என் பிரச்சனை எல்லாம், என் போராட்டங்கள் எல்லாம், ஆமென், என் நஷ்டம் எல்லாம் because I know my God.
அல்லேலூயா. என் தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என் ஆண்டவர் யார் எனக்கு தெரியும். அவர் ஒவ்வொரு தீமைகளையும் அடுத்த வாசல் திறப்பார். ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீ ஐயோன்னு பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காது, அதை மதிக்கிற. பிரச்சனையை பார்த்தேன்னா என்ன செய்யற? கண்களை பதிய வைப்போம். கர்த்தராம் இயேசுவிலே அழைய பார்த்து நீ முடிகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தெரியாத ஜனங்களுக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியாத ஜனங்களுக்கு அவங்க எப்படாவது உங்க பிரசங்கத்தை முடிப்பாங்க, நம்ம பிரச்சனையை கொண்டு போய் கொட்டலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கணும், உன் கடவுள் யார்? உன் தெய்வம் அவர் ஒரு கல்லோ கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. இதனிலோ மேலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே, நிகரே இல்லாத சனேசா திகழோம் ஒளி பிரகாசா. என்னை இந்த ஜனங்கள் அதை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவைகளுக்கு என்னை தெய்வம் தேவனாய் மாற்றுவார். அல்லேலூயா. இவங்க எதை கடவுள் சொல்லிட்டு இருக்காங்களோ அதை விரட்டுற, கற்ற, அதை பிடிச்சு அதை ஜெயிக்கிற, அதை கொண்டு ஜனங்களை கையில் எடுக்கிற அந்த ஞானத்தையும் வல்லமையும் கடவுள் எனக்கு தந்து அவைகளுக்கு பார்வோனுக்கு என்னை தேவனாக மாற்றுகிற தேவன். என் ஆண்டவர் இதுக்கு ஈக்குவல்னு சொல்ல வரல, அவனுக்கு மேல என்ன கொண்டு வர தெய்வம். அல்லேலூயா. எவனுக்கு மேல? நீங்க அதை கடந்து போகும்போது இயேசு ரத்தம் ஜெயம் பெரிய என்னை போட்டு அழுத்துது, ஐயோ பிசாசு என்னை போட்டு ஏதாவது பண்ணிடக்கூடாது பாஸ்டர், சௌமனங்க எங்க வீட்டுல பிசாசு போராட்டமா இருக்கு. உனக்கான சாப்பாடு அது. அல்லேலூயா. கோலியாத் உனக்கான கோலியாத் உனக்கான சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அதை இரையாக்கிக் கொள்வதற்கு எப்ப தெரியுமா இரையாக்கிக் கொள்வ? நீ வார்த்தைக்குரியவனாக இருப்பாய் என்றால், சத்தியத்துக்குரியவனாக இருப்பாய் என்றால், சத்தியம் உன்னோடு உனக்குள்ளாக இருக்கவே என்றால் நீ சத்ருவை மேற்கொள்ளுகிறவனாய் மாறுவாய். அல்லேலூயா. சத்தியம் இல்ல ஒன்னு அவன் மிதிச்சிருக்கோம். சத்ரு ஏன் தெரியுமா மிதிக்கிறான்? பிசாசு ஏன் தெரியுமா மிதிக்கிறான்? நம்ம ஆளுங்கெல்லாம் பாட்டியை விட்டு ஓவன்னு கத்துறது, அழுவது, பிரச்சனையே பேசுறது, எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் உள்ள வாங்குறது இல்லை, அதை பிடிச்சிக்கிறது இல்லை. இல்லையே, கடவுள் சொல்லியிருக்கிறாரு, கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, பயப்படாதன்னு சொல்லியிருக்கிறாரு, தடுமாறாதன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்ன செய்யறது? எனக்கு தெரியல ஆண்டவரே, பட் ஒன்று செய்கிறேன். ஐ ஃபாலோ யூ லார்ட். உங்க வழி எனக்கு வெளிப்படுத்துகிறார், உங்களுடைய வார்த்தை எனக்கு தருகிறாங்க. அறத்திலிருந்து எனக்கு ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை அப்படியே அப்படியே கிட்ட 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 வர வார்த்தை கப்புன்னு கேட்ச் பிடிச்சி கப்புன்னு முடியுது. அல்லேலூயா. ஒரு என்றால் அவர் வசனத்தை அனுப்பி ஒரு வாதையை நம்ம எல்லாம் பாட்டு விட்டுருக்கோம். அங்கிருந்து அவர் போட்டுட்டே இருக்காரு, நம்ம பாட்டு விட்டுக்கிட்டே இருக்கோம். ஆண்டவரே, புடுறா, இதை புடுறா, இந்த வசந்த புடுறா, இந்த வார்த்தையை புடுறா, இந்த கிருபையை புடுறா, இதை பிடிச்சுக்கோடான்னு நமக்கு ஒவ்வொன்றா தராரு. ஞானவான்கள் கிருபையை உணர்ந்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை சத்தியத்துக்குரியவன் சத்தியம், இது எனக்கான வார்த்தை, எனக்கு கடவுள் எனக்கு தராரு, என்னோட பேசுறாரு, என்னோட இடைபடுறாரு, எனக்கான வாக்குறுதியை பிடிச்சிட்டு இந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு நாம் தொடர்ந்து நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்முடைய ஆவியில் அதை அனல் மூட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க. உலகத்துல இருக்கிற ஜனங்க தாம் போற பாதை எதுன்னு தெரியாது. அவங்க போற பாதை மனம் போற பாதையா இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு பிடிச்ச பாதையா இருக்கலாம். அவங்க வரணும்னா வருவாங்க, வர முடியாதுன்னா முடியாது அப்படி இருப்பாங்க. நமக்கு அப்படி இல்லை. கரெக்டாக நீ வரணும்னா வரணும். ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்குன்னா 9:55 வந்து பாரு, வாழ்க்கை மாறுதல் இல்லையான்னு பாரு. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் 10:30 மணிக்கே வந்துட்டு இருந்த ஃபெயின் போட்டு துரத்துட்டுருவார். வரதே லேட்டு. அதுக்கப்புறம் வேனை பார்த்து காது மூடிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்துல நீ எவ்வளவு சீரியஸா இருக்கிறியோ,
நீ எவ்வளவு அற்பமான குட்டி பிள்ளைகளா இருந்தாலும் வசனத்தை சொல்ல சொல்ல வார்த்தையை அவன் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை விட தேவனுடைய வார்த்தைக்கு 1000 மடங்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை மாறுன்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு வேத வசனத்தை என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு பரிகாரத்தை சொல். அல்லேலூயா. பிரச்சனைக்கான பரிகாரத்தை வாயிலை சொல். இவைகள் எல்லாம் நான் பார்க்கிறவைகள் எல்லாம் இனி பார்க்காதிருப்பேன். கர்த்தர் இதை எல்லாவற்றையும் எனக்கு முன்பாக மட்டங்கட்டிக்கிற தேவன். நான் பார்த்து இன்றைக்கு காண்கிற ஈத்தனை என்றைக்கும் காண மாட்டேன். என் தேவன் எனக்கு ஆச்சரியமா என்னை வழி நடத்துவார். அவர் என்னை கடலுக்குள்ளார நடத்துவார். அல்லேலூயா. அவர் போற ரூட்டே நமக்கு விளங்காது. அல்லேலூயா. நான் டெல்லி போக நண்பர் பாஸ்டர் வடைஞ்ச போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் டெல்லி கூப்பிட்டாங்க. என்னது ஒரு ஊழியத்துக்குதான். நான் சரி போயிட்டு கிளம்பிட்டேன். சரி போ, எங்க வீட்டுல சொல்றேன் நான் டெல்லி போறேன். என்னத்துக்கு போறேன் டெல்லி? திடீர்னு போறேங்கண்ணா. திடீர்னு ஒரு வேலையா போறேன். அங்க ஒரு வேலை இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது கடவுள் நடத்தின விதம் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏன் சொல்லுன்னா கடவுள் நம்மளை எப்படி நடத்துவார், என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கைங்கிறது நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியும். அல்லேலூயா. வெளியில் போயிட்டு ஒரே வார்த்தை வர வேண்டியிருக்கு. 2 வாரம் அங்கேயே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் வேற வேலையா சுத்திட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கையில எந்த விதத்துல வேணாலும் எப்படி வேணாலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம். அல்லேலூயா. அதுக்காக பிரச்சனை வருதுன்னு பார்த்துட்டே இருக்காதீங்க. வராமே இருக்கலாம். வரும்போது எங்களுக்கெல்லாம் முன்னாடி நாங்களாம் கிரிக்கெட் விளையாடும் போது விளையாட தெரியாத போது ஈஸியாக அவுட் ஆகிடும். விளையாட கற்று அவன் எப்படி வேணா போடுறான், நான் இறங்கி அடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி போட்டாலும் அல்லேலூயா. எப்படி பிரச்சனை வந்தாலும் நீ கடவுளை முன் வச்சு வைக்க ஆரம்பிச்சுன்னா நீ அது எல்லாத்தையும் சாதனையாக்கி கொள்ளலாம். உனக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையிலையும் எப்படி நீ சாதனையாக்கி கொள்ள முடியும் என்றால் நீ தெய்வத்தை அறிந்திருக்க வேண்டும். அவருடைய வழியை அறிந்திருக்க வேண்டும். அவருடைய வழியை அறிய வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வழியை நீ எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியலன்னா பேசாம உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா 25 அவர் வசனத்தை எடுத்து நீ ஜெபம் பண்ணாரு. சங்கீதம் 25:4 சொல்லுது, கர்த்தாவே உடைய வழி எனக்கு தெரியும். வாசிங்க, படிமா. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். பாதைகளை என்ன ஆண்டவரே, நான் நடக்கிறது ஏதோ வித்தியாசமான பாதையா இருக்குது ஆண்டவரே. மரணியின் பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது ஆண்டவரே. அழுகியின் பள்ளத்தாக்கா இருக்குது ஆண்டவரே. நீங்க இருக்கீங்களா இல்லையா ஆண்டவரேங்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த பாதையில ஆண்டவர் நடத்தினார்னா நீ போகும் பாதையை தேவன் அறிவார். உன்னை சோதித்து உன்னை பொன்னாக விளங்க செய்வான். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலோ வசனம் தெரியுது. ஆனா ஐயோ சாகர மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு பாருங்க, அவ்வளவுதான் நான் செத்தேன் அப்படின்னு இந்த நேரத்துல சொன்ன பொல்லாப்புக்கு நான் தேவரீ போலும். இப்ப சொல்றீங்க வசனம், அப்புறமே சொல்லலாம். பிரச்சனை வரும்போது சொல்லணும். இந்த கோளும் தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னால் அவருடைய வாசனங்கள் நம்மை கண்டிக்கு நம்மை திருத்துகிற தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. 40 வருஷம் நம்ம ஆளுங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க கத்துக்கல, ஃபெயில் ஆகிட்டாங்க. போடா ஃபெயில் மேட் நம்ம சொல்லி தர மாட்டேன், நீங்கெல்லாம் உள்ளே வர மாட்டீங்களான்னு தோக்கி விட்டார். வாரம் உள்ள வச்சு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா சத்தியத்தை. அல்லேலூயா. அது எப்போ முடியும்னு தெரியல. டைம் ஆச்சு, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நேரம் இப்போ மெசேஜ் முடிச்சா பரவாயில்ல. இது நீ கத்துக்கிறதுக்கு தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். எதையாவது நீ கத்துக்க மாட்டியா, சத்தியத்தை கத்துக்கிட்டு கொஞ்சம் வளர்ந்துட மாட்டியா, ஜெயிச்சிட மாட்டியா, சாட்சியா மாறிட மாட்டியா, உலகத்தை ஜெயிக்க மாட்டியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாஸ்டர் போதும் பாஸ்டர் அதெல்லாம் தெரியும் பாஸ்டர். நான் எங்க அப்பா காலத்துல இருந்து நான் எங்க தாத்தா காலத்துல இருந்துன்னு சொல்லிட்டு கோட்டை விட்டுட்டு கூடாது. நிறைய பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் தோற்று கிடக்கிறார்கள். ஆமா, நம்மளாம் புது கிறிஸ்தவங்களை அவர் கொண்டாந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதை கொண்டு நாம் மதிலை தாண்ட. அல்லேலூயா. உம்மாடே நான் ஒரு சைனிக்குள் பாய்வே. சைனிக்குள் பிரச்சனை போராட்டம் வரும்போது நீ உள்ள பாய்ஞ்சு போய் மதிலை தாண்டி ஜெயிச்சு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதை விட்டுட்டு நீ பயந்துடக்கூடாது, பயப்படக்கூடாது, அவளப்படக்கூடாது. அல்லேலூயா.
பயப்படாத, கவலைப்படாத, ஆண்டவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. வனாந்திரத்துடைய வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகள். இதெல்லாம் தெரியுது, வசனம் தெரியுது. ஆனா வசனத்தை எப்படி அடாப்ட் பண்ணணும், எது எப்படி எப்ப அப்ளை பண்ணணும்னு தெரியணும். அல்லேலூயா. பிரச்சனை போராட்டம் வரும்போது நம்ம அப்படியே அடைஞ்சு போயிட்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது. சரி, ஓகே, ஸ்ட்ரக் ஆனால் கூட என்ன செய்யலாம்? டேக் டைம். ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்து அப்படியே உட்காந்து யோசிக்க ஆரம்பி, சிந்திக்க ஆரம்பி. ஆண்டோடைய வார்த்தைகள் என்ன சொல்றது, ஆண்டோடைய வழி என்ன, ஆண்டோடைய வழி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்கிற வார்த்தை சொல்லாத. என்ன பண்ணுறதுன்னு உனக்கு தெரியல, நீ ஒன்று செய்ய. நான் இந்த நேரத்தில் அவர்கிட்ட என் போய் வழியை கேட்பேன், அவர்கிட்ட போய் என்ன செய்வேன். அல்லேலூயா. இவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா இவங்க வனாந்தரத்துக்கு போறதுக்கு ரூட்டு கிடைக்கல. செங்கடலுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. என்ன ரூட்னு தெரியல. மோசே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் வெயிட்றான்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. 10 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா போறதுக்கு வழி இல்லையா? இல்ல, கர்த்தர் வெயிட் பண்ண சொல்றாருட்டாங்க. அல்லேலூயா. இந்த பக்கம் போக வேண்டியதானே, ஏன் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க? இல்ல, இங்கதான் வெயிட் பண்ண சொன்னாரு. இங்க எதுக்கு வெயிட் பண்ண சொல்றாரு? இங்கதான் வெயிட் பண்ண சொல்றாரு. கொண்டாந்தெல்லாம் தீருது, இருக்கிற காசெல்லாம் இப்படி இருக்குது. ஏதோ கொஞ்சம் இருக்கும்னு நினைச்சோம். எகிப்திலிருந்து வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். இது 10 நாளைக்கு தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா 10 நாள் காத்து வச்சாரு? அடுத்தது இவங்க கையில ஒண்ணுமே இருக்காது. இவங்களை நான் நடத்தணும். வனாந்தரத்துக்கு போய் சேரப்படுது. உங்களுக்கு சோறு கூடாது, தண்ணி இருக்கக்கூடாது. நான் என்ன சார்ந்து என்ன ஒவ்வொரு நாளையும் இவங்க பார்க்க கத்துக்கணும். அல்லேலூயா. எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு நாங்கள் உருட்டிட்டு பார்த்தியா, நான் எகிப்திலிருந்து கொஞ்சோண்டு கொண்டாந்தேன் அப்படின்னு வச்சுட்டு நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு தந்து நம்மளை வாழ வைப்பார். அல்லேலூயா. அதனால இவங்க 10 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பின்னாடி அவன் வந்துட்டான். யாரு? ஏண்டா, எங்க ஊர்ல இருந்து நீ ஏதோ ரொட்டி தான் தூக்கிட்டு போனேன்னு பார்த்தா, கோதுமை தான் தூக்கிட்டு போயின்னு பார்த்தா, எங்க ஊர்ல இருந்து நீ தங்கத்தை எல்லாம் கொண்டு போயிட்டியாடா. ஒவ்வொரு ஊர்ல இருந்து 10 பவுன் 20 பவுன் 10 லட்சம் எவனை கேட்டாலும் 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் அப்படிதான். எகிப்தை கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நகை வச்சு போட்டேன், வீட்டு வச்சு போட்டேன், அதை வச்சு போட்டேன். யாரும் கம்மியாவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. குறைஞ்சது 5 லட்சம் 10 லட்சம். சர்ச்சுக்கு 10 ரூபா காணிக்கு போறதுக்கு அப்படியே தொலைறாங்க. போடுறான். எப்படா இவெல்லாம் எங்க இருக்கிறா? கடந்த வாய்ப்புகளை போட்டா ஏசுதான் நம்புறானோ இல்லையோ. அல்லேலூயா. ஆமா, இப்ப பின்னாடி துரத்திட்டு வரான். எகிப்தியன் பின்னாடி துரத்திட்டு வரான். அல்ல, நீதான். அல்லேலூயா. சத்தா முடிஞ்சா. ஏப்பா பாஸ்டையா, ஒழுங்கா நீ வாங்கி தரையா இல்ல நீ தரையாங்கிறாங்க. அல்லேலூயா. என்ன வழின்னு தெரியல. என்ன வழின்னு? ஆனா வழி ஒருத்தர் போடுறவர், வழிய சரி திறக்கிறவர். அங்க உள்ள கடலுக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருந்தார். அல்லேலூயா. கடலுக்குள்ள இருக்கிற வலு சர்ப்பத்தின் தலையை நறுக்கும்படியாக, வனாந்திரத்து ஜனங்களை அவர்களுக்கு அதை ஆகாரமாக்கும்படியாக அவர் கடலுக்குள்ள ரூட்டு போடுற வேலையை செய்து கொண்டிருந்தார். கர்த்தர் நமக்கான ஒரு ரூட்டு, ஒரு வேலையை, ஒரு வழியை திறக்க ஆரம்பிக்கிறார். ஒரு வழியை திறக்க ஆரம்பிக்கிறார். நமக்கான ஒரு வழியை கடவுள் திறக்கும்படியாக வேலையை செய்து கொண்டிருக்கிறார். நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது தேவன் எனக்கான ஒரு வழியை திறக்கிறதா, ஒரு வழியை திறக்கிற தேவன். வழி திறக்கோ, அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ திறந்தே வழிவிடுமே, வனாந்திரமே வழியாய் வந்தாளோ, வல்லவரின் கரமே நடத்திடுமே, வனாந்திரமே வழியாய் வந்தாளோ, வல்லவரின் கரமே நடத்திடுமே, என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன், என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன் என்று வாக்களித்தார். வீட்டுல வச்சிருக்கல இல்லையா? ஏன் பாஸ்டர், இதெல்லாம் பாஸ்டர் 1க்கு 2 வாங்கிட்டு போய் வச்சிருக்கிறோம், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது.
அல்லேலூயா. மிராக்கிள், ஹோலி மிராக்கிள் சபையை சார்ந்த உங்களுக்கு ஒரு மிராக்கிள் நடப்பதாக. அல்லேலூயா. எப்ப மிராக்கிள் நடக்கும் தெரியுமா? நடக்கும். மாம்சம் சாவடிக்கும், மாம்சம் சாக வேண்டும். அல்லேலூயா. நீ கொண்டு வந்தது போன்று இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அல்லேலூயா. பின்னாடி ஒரு நெருக்கம் வரும், பின்னாடி ஒரு நெருக்கம் வரும். முன்னாடி வழி இருக்காது, வேற வழியே இல்லை. நீ ஆண்டவரை நோக்கி கண்ணை மூடி ஆண்டவரே கத்துவார். அப்பதான் ஒரு தலைவர் மூலமா, ஒரு ஊழியின் மூலமா குழல் நீற்ற கடலை பிளக்கிறதா, இது கடலை பிளக்கிறதா. ஆண்டவரே என்ன ஆண்டவரே சொல்றீங்க? கடலை பிளடா. அல்லேலூயா. கடலை எப்படி ஆண்டவரே? ஏதாவது நடக்கிற காரியமா? நாம சொன்ன ஏதாவது நடக்குமா? ஒரு நாய் கூட பேச அமைதியா இருந்தா கத்து தின்னும். எவனாவது நம்ம சொல்றது கேட்கறானா? காசு கொடுத்து மறுவேளை பாருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்றாரு, கடலை பார்த்து என்ன செய்ய? கோல் எடுத்து நீட்டு. உனக்கு தேவன் தந்த வார்த்தையை, உனக்கு தேவன் தந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் அதை ஏந்தி கொண்டு அதை பேசு, அதை துதி, அதை உயர்த்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கெல்லாம் சாகடிச்சுன்னு நினைச்சாங்க. மோசே நம்ம சாக போறோம், அதுக்கு முன்னாடி இந்த ஊழியக்காரனை சாகடிச்சுலாம் நினைச்சாங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஊழியக்காரனால இவனால தான் நான் பேசாம எகிப்திலியாவது இருந்திருப்பேன், ஏதோ கஷ்டமும் கஷ்டமும் இருந்திருப்பேன். கடைசியில உள்ள வந்து மாட்டிட்டேன். அல்லேலூயா. ஊழியக்காருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, வேற வழியே இல்ல. மிராக்கிள் நடந்தே தீரணும், செங்கடல் திறந்தே. அல்லேலூயா. வழி திறக்கும், வழி திறக்கும், வழி திறக்கும். வழியை உண்டு பண்ணுகிற தேவன், வழியை திறக்கிற தேவன், கடலை ரூட்டு போடுற கடவுள், கடல் மேல நடந்து வருகிற தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வழியை திறக்கிறது வாயில் கடவுளுடைய வார்த்தையை பேசி மகிமைப்படுத்திட்டு. அல்லேலூயா. வழி திறக்கும். கடவுள் எனக்கு ஒரு வழியை திறக்க ஆரம்பிப்பார். வனாந்திரத்தில் வழியை திறக்கிற தெய்வம், செங்கடலை திறந்த கடவுள், செங்கடலுக்கு மேலாக நடந்து வந்த தெய்வம், கொந்தளித்திடும் அலைகளின் கால் மிதித்திடும் கர்த்தர். அல்லேலூயா. அந்த தெய்வம் எனக்கான ஒரு வழியை திறப்பார், எனக்கான ஒரு வழியை திறப்பார். அந்த வழி திறக்கிற பொழுது அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிறார். எது நடக்கும், எப்படி நடக்கும் தெரியாது. அறிவு கெட்டாத ஒரு காரியத்தை கடவுள் நம்மளை நடத்துற விதங்கிறது நம்மளால் யோசிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். நம்ம இதுவரைக்கும் நடந்து போகாத பாதையாக இருக்கலாம். இதுவரைக்கும் நம்ம அறியாத ஒரு காரியமாக இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நடக்கும், ஏது நடக்கும் தெரியாது. ஆனாலும் கூட அவர் நடத்துகிற கடவுள், என்னை வழி நடத்துகிற தெய்வம். என்னுடைய வாழ்க்கைக்கான வழியும் சத்தியமும் ஜீவனும் அவரே. நான் அவருக்குள் நான் வருகிறேன், அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், அதை ஜீவனாக்கிக் கொள்கிறேன். வேதம் என்றைக்கு எனக்கு ஜீவனாய் மாறுகிறதோ, வார்த்தை என்றைக்கு எனக்கு ஆகாரமாய் மாறுகிறதோ, வசனம் என்றைக்கு என் வாழ்க்கையிலே அது வெளிச்சமாய் மாறுகிறதோ, அந்த ஒளி இருளை பிரகாசிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இருள் உலகத்தை மூடலாம், ஜனங்களை பிரச்சனைகளும் போராட்டங்களும் வாட்டி வதைக்கலாம். ஜனங்க கடல்ல கஷ்டம் சொல்லி வாயை திறந்து சொன்னா நம்மளே அப்படியே ஸ்ட்ரக் ஆகிற அளவுக்கு தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஏதாவது சொன்னா நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குது, அதுங்களே பேசிட்டு இருக்குதுங்க. அப்படி இப்படி இப்படி இருமா 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 நான் சொல்றது நீ அடுத்தான் சொல்லி எனக்கு இவ்வளவு பிரச்சனை, நான் சாவ போறேன், நான் வந்து சீமனை ஊத்திட்டு சாவ போறேன், அவ்வளவுதான் என் கடனா என் வட்டி கொடுத்தவன் கேட்கறான், அப்படி பண்றான் இப்படி பண்றான். சரி 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 சரின்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நம்ம சொல்றதை கேட்டா அது கொஞ்சம் ரெக்கவை ஆயிடும். நம்ம சொல்றது அவங்க சொல்றதை கேட்டா நம்ம செத்துருவோம். அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமா. ஜனங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேட்காம இருக்க முடியாது. கேட்கல என்ன செய்யுங்க, ஆமாம் இவ்வளவு கஷ்டம் இருக்கிறேன், கொஞ்சம் கூட எங்களை புரிஞ்சுக்காம இவங்க பாடிக்கிற மாதிரி ஏசு ஏசுங்கிறாங்க. அல்லேலூயா. இங்க நான் மருந்து வச்சிருக்கிறேன், தீர்வு வச்சிருக்கிறேன், வழியை வச்சிருக்கிறேன், வார்த்தையை வச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்ச தெய்வத்தை நான் வச்சிருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
இவரை வச்சுதான் இவர் மூலமா தான் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை போராட்டங்களை தீர்க்க போகிறது. எப்படி நடக்கும், எப்படி ஆகும் என்று சொல்லக்கூடிய காரியங்களையும் செய்து முடிக்க வல்லமையில ஒரு கர்த்தர். அல்லேலூயா. கடல் திறந்ததை யாரும் பார்க்கல, இது வரைக்கும் நம்ம பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு கடல் திறந்தது, அன்னைக்கு கடல் திறந்தது. அல்லேலூயா. மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு அவர் ஜலத்தை மதிலாக வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு அக்னியை மதிலாக வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தண்ணீரை கடந்தாலும் அக்னியை கடந்தாலும் வெந்து போகாது இருப்பாய் அப்படின்னு சொல்ல கத்துக்கிட்டே தவிர பாஸ்டர் இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க பாஸ்டர் சொல்ல ரைட்டு பார்த்துக்கலாம் கடவுள் வழி திறப்பார். கடவுள் வழி அந்த நெருக்கம் வந்து வேட்டு வழியே இல்லைன்பதை ஒரு வழி தர. அல்லேலூயா. உனக்கு தெரிஞ்சதை உன் அறிவுக்கு உட்பட்டு உன்னுடைய நாளை என்னெல்லாம் செய்ய நீ நினைப்ப, வச்சு அதை பண்ணிடலாம், அதை வச்சு பண்ணிடலாம், அதெல்லாம் தீர்ந்து போன வழி தான் அவர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஒரு கணக்கு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஃபெயில் ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அவருக்கு தெரியும் யார் யார் என்ன என்ன எப்படி எல்லாம் செய்வாங்கன்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் கடைசியில இந்த வாட்டி ஆண்டவரே இல்லாண்டவரே இதெல்லாம் வேலைக்கு ஆகாதாண்டவரே, நான் போட்ட கணக்கெல்லாம் தப்பாயிடுச்சு ஆண்டவரே. ஏன்னா அவர் ரோட்டுக்கு நீ வரணும், உன் ரோட்டுக்கு அவர் வர மாட்டார். நீ ஒரு கணக்கு போட்டு ஆண்டவரே இதை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, அதை அப்படி செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஃபாலோ மீ லார்ட் அப்படின்னு நீ அவர் பின்னாடி கொண்டு உன் பின்னாடி கூட்டு வரப்பாங்க. அவர் ரோட்டுக்கு நீ வரணும், அவர் ரோட்டுக்கு தான் நீயே. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ரோட்டுக்கு அவர் வராது. எது தெரியுமா, இந்த பயிரோட கொஞ்சம் போய் திருப்பிக்கலாம், எங்கேயாவது போய் மனம் திரும்ப வைக்கலாம். நீ ரோட்டுக்கு போய் என்ன செய்யலாம், எங்கேயாவது கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போறான், அவனுக்காக கொஞ்ச தூரம் போய் திருப்பி கொண்டாடலாம் அப்படின்னு பாக்குறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வழிக்கு நீ வா, அவருடைய வழியை கண்டுபிடி, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. நீ அவருடைய ரூட் எதுன்னா நீ நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் காரியம், தேவனுடைய வழி என்பது சத்திய வழி. உன் கால்களுக்கு தீபம், உன்னுடைய பாதைக்கு வெளிச்சம். வாழ்க்கையில கடவுளுடைய வாசனை வருதுன்னா நீ தேவனுடைய வழியில வரன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்றைக்கு இந்த வார்த்தைக்கு கொஞ்சம் சில நேரத்தில் கஷ்டம் தான், இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எந்திரிச்சு ஜெபமானும் பாரு எந்திரிக்க மாட்டேன், அப்புறம் அடி வாங்குவார். அல்லேலூயா. எப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து நீ ஆண்டவரை பிடிச்சுக்க ஆரம்பிச்சுன்னா ஆண்டவர் ஒன்று ஆச்சரியமாக அந்த நீதியின் பாதையிலே நடத்துவார். நீதியின் பாதையிலே நித்தமும் நடத்துகின்றே என் மேய்ப்பரே இயேசையா. பாக்குறீங்களே, என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். நிறைய நேரங்கள் நம்ம சின்ன பிரச்சனைக்கெல்லாம் போய் அந்த ஹேங் ஆகி போயிடும். இந்த கால்குலேட்டர் கம்ப்யூட்டர் ஹேங் ஆகிற மாதிரி பின் ஆயிடுது. ஸோ என்ன பண்ணுறதே தெரியலன்னு போகலாம், பெணாத்த ஆரம்பிக்கிறோம், தோத்துருவோம். நம்ம எப்போ பெணாத்துறோமோ அல்லது மனுஷிகமாக பேசுகிறோமோ அப்போ நம்ம தோத்துருவோம். உங்கள் வாயிலிருந்து ஒரு மனுஷிகமான வார்த்தை வந்து தான் விசுவாசம் உங்கள் சொத்தை அடிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்பீக். அந்த நேரத்தில் நீ புலம்பாத. சில நேரத்தில் நம்மளை புலம்ப வைக்கிறதுன்னு யாராவது புலம் சேர்ந்து சொல்லுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, நீ உனக்கு தெரியாது, நான் இதே மாதிரி மாட்டி சிக்கலில் மாட்டி அவங்க யாராவது சொல்லுவாங்க, ஆறு சொல்ல நீ கேட்காத. கர்த்தர் என்ன சொல்றாரு கேளு. அல்லேலூயா. பயப்படாத. நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவே, என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் யாருக்கு பயப்படுவேன். அல்லேலூயா. அவர் வந்து அப்படியே கடலுக்குள்ள உள்ள இறக்கி மேலே கொண்டாடுவார். நீயும் போலாமா வேணாமா, இந்த வழியில் போலாமா, நாம போற பாதைக்கு ஒரு புது ரூட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தான் கூட்டிட்டு போய் அந்த பக்கம் கரை சேர்த்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நான் சொல்ல வரேன்னா, நீ இப்படிதான் கடவுளோட நடத்துவார்னு சொல்லி ஒன்று சொல்ல, நீ ஓம் பின்னாடி அவர் வரணுங்கிறது இல்லை, அவர் பின்னாடி நீ வா, அவர் வழிக்கு வா. அவருடைய வழி எதுக்கு கண்டுபிடி. அவருடைய வழி எப்படி கண்டுபிடினா சத்திய வழி. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு வழி, நீங்க எனக்கு வழி திறப்பீங்க. உங்க உள்ளுக்குள்ள வர ஆண்டவரே, உங்களுக்குள்ள உங்க வார்த்தைக்குள்ள வர ஆண்டவரே, உங்க வார்த்தைக்குள்ள வர ஆண்டவரே. அல்லேலூயா. சில நேரத்தில் வார்த்தை கூட கிடைக்காது, ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஆவியானவரே நீர் வழி நடத்தும். ஆவி வழி இன்னதென்று கர்ப்பவதியின் காலோட எலும்பு உருவாகிற விதம் எப்படி என்று நாம் அறியாதிருக்கிறது போல சகலத்தையும் செய்கிற கடவுளுடைய காரியத்தை நாம் அறிந்திருக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ ஆவி
ஆவியின் வழி. வேதம் சொல்லுகிறது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது போல ஆவி பிறந்தவனும் நம்மளை மற்றவனால கணிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மற்றவன் பார்வைக்கு நம்மளை தப்பானே தோணாலும் சரி, ரைட்டு, ஏசுநாதரையே சொன்னாங்க அக்கிரமக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமளும் 4 பேர் பேசிட்டு போறோம், ஆவியானவர் நம்ம நடத்துற விதத்துல போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஏசுநாதரே கூட சொன்னாங்க, ஒரு பாதி சிநேகிதா இருக்கிறார், பேசிகளோட போய் அவங்க வீட்டுக்கு போறாரு, இவங்க வீட்டுக்கு போறாரு, அப்படிலாம் பேசினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் போனாரா? போனாரு. ஆவியின் வீட்டுக்கு போனார், சகை வீட்டுக்கு போனாரு. அந்த விபச்சாரத்தை கால் பிடிச்சி முத்தம் கொடுக்கும்போது கால் கொடுத்துட்டு இருந்தாரு. சாப்பாடு போட கூட்டம் கூட என்னடா இது உண்மையிலேயே ஊழியக்காரனா வாங்கினார், உண்மையிலே ஊழியக்காரனா, தீர்க்கதரிசியா இல்லை இவரு காடா? அல்லேலூயா. ஏன்னா அந்த பொம்பளை யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவர் பாட்டு கால் கொடுத்துட்டு இருக்காரு, அந்த அம்மா முத்தம் கொடுத்துட்டு இருக்குது. என்னடா அநியாயமா இருக்கு, அக்கிரமா இருக்கு, நடுவு வீட்டில் நம்ம கூப்பிட்டு இந்த ஆள் எதுக்கு நான் கூப்பிட்டோம்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அங்க இயேசுநாதர் ஒரு கதை சொல்றாரு. சீமோனே உனக்கு ஒரு கதை சொல்ல கேட்கறியா? என்ன ஆண்டவர் இப்ப போய் கதையா? ஆமா கேளு. அல்லேலூயா. ஒரு கதை சொல்லி சொன்னாரு, யார் அவருடைய அதிகமாய் அன்பு கூறுகிறார்களோ அவருடைய பாவங்கள். அல்லேலூயா. எல்லாரும் சர்ச்சைக்கு வராங்க, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, முடிஞ்சவனே ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு போட்டு போயிடுறாங்க. ஆனா இவங்க நம்ம உண்மையிலேயே அதிகமா என்ன நேசிக்கிறாங்க. இவங்களுடைய பாவம், இவங்களுடைய குறைகள், இவங்களுடைய குற்றங்களை நீக்கி நான் இவர்களை பரிசுத்தப்படுத்தி இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் மூலமாய் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. பரிசேயன் ஊழியக்காரனோ இல்லையோ, அவ காலில் விழுந்த அவர்களுடைய வாழ்க்கை கடவுள் கையெழுத்து ஊழியக்காரியை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதனால கடவுளுடைய வழி எப்படி? நமக்கு ஆவியின் வழி. அல்லேலூயா. ஆவியின் வழி, சத்திய பாதை. அல்லேலூயா. சோ இந்த தேவனுடைய வழியை நீ கண்டுபிடிக்க ஆரம்பி. இல்லை அப்படின்னா எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் குழம்பிட்டே இருந்தேன்னா நீ தோக்குறன்னு அர்த்தம். தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில குழம்பாதீங்க, பயப்படாதீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஓகேலா, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. நான் என்னை நீ நடத்தும். அல்லேலூயா. எரேமியாவின் புத்தகத்தில் அழகா ஒரு வசனம் சொல்லுகிறது. 10ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்ல என்றும் அவனை நடத்துகிற தேவனால் 10:23 வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்ல என்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லதென்றும் நான் அறிவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி நம்ம நடத்துவார் நமக்கு தெரியாதா? அவர் நம்ம நடத்துறார். அல்லேலூயா. அப்ப நீ உனக்கு வழியே தெரியல, நீ என்ன செய்யணும்? வழி நடத்தும் அல்ல தேவன் வாழ்வில் நாயகன். நீ அப்படியே ஒரு பாட்டு பாடிட்டே, வழி திறக்கிற வரைக்கும் வழி கிடைக்கிற வரைக்கும் இந்த பாட்டு பாடிட்டே. அல்லேலூயா. வாழ்வில் நாயகனே, நம் தாழ்விலும் நாயகனே, வழி நடத்தும். எப்ப திறப்பார் இருக்கிற வழி கூட திறக்காது. நீ சொல்லணும், நீ என்ன வழி நடத்துங்கப்பா. நீங்க என்ன உங்க கையில என்ன கொடுத்துட்டாண்டவரே. குருடனை அவன் அறியாத வழியிலே நடத்தி கொண்டு போய் அவனுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்களை தேவன் நடத்தின விதம்ங்கிறது ஆச்சரியமாயிருச்சு. சிங்க கபிக்குள்ள ஒருத்தனை கொண்டு போறாரு, ஒருத்தனை இந்த அக்னி சூளைக்குள்ள கொண்டு போறாரு. அதுல எல்லாம் கடவுள் தான் அவங்களை வழி நடத்தினார். அதுதான் நடத்தினாரா? நடத்தக்கூடாதா? சில ஏன் தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு தெரியும், ஏன் வரக்கூடாதா? உனக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதா? வரலாம், வரலாம். நீ சிங்க கபிக்குள்ள போகலாம், நீ அக்னி சூளைக்குள்ள போகலாம். பட் அங்கேயே உன்னை காப்பாற்றுற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு. கண்டுபிடி. அல்லேலூயா. அவரு கண்டுபிடி. ஆண்டவரே, அதெல்லாம் அவனை சார்ந்துக்கிறாங்க. இவங்க என்ன கைவிட்டுருக்கலாம் ஆண்டவரே, அவங்க என்ன ஏமாத்திருக்கலாம் ஆண்டவரே, அவங்க என்ன புரிஞ்சுக்காம இருக்கலாம் ஆண்டவரே. ஆனா நீங்க அப்படின்ட்டு அவருடைய பாத்திர நீர் 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டுனா கடவுளோட கேட்கலாம். அல்லேலூயா. சில நேரத்தில் ஒன்று உடைக்கு நீ வேற எதுக்கும் அழுதுருப்பேன். படிச்சல வேணும், எனக்கு நல்ல வீடு வேணும்னு அழுதுட்டு இருக்கலாம். அதெல்லாம் தூக்கி போடுவார். நீ என்னைக்கு அவரு வேணும்னு நீ அழ ஆரம்பிக்கிறியோ, அவருக்கு பற்றி தெரியணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறியோ, அப்போ உன் கண்ணீரை துருத்திட வச்சு அதுக்கு பதில் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
தெய்வம் ஆச்சரியமான தெய்வம். படிப்படியா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்தெடுக்கிற தெய்வம், சத்தியத்தில் வளர்த்தெடுக்கிற தெய்வம். ஆவியிலே உன்னை மறுபடியும் பிறந்து தேவனை பற்றும் அறிவிலும் விசுவாசத்திலும் உரிமைப்பட்டு தேவனை பூர்ண புருஷனாக போது வாழ்க்கையில் ஒவ்வொரு சோதனை வரும்போது சொல்லணும், ஐ நோ மை லார்ட், என் தேவனை நான் அறிந்திருக்கிறேன். நான் என் வாழ்க்கையை சோதனை வரும்பொழுது, ஏன்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீ ஜெயிச்சாதான் நாளைக்கு இன்னும் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் நீ சந்திக்க ஆரம்பிப்பாய். ஆனா எந்த சோதனை வந்தாலும் பயப்படாத. ஆண்டவர் உன்னை அழைத்த கடவுளை நடத்துவார். கடவுளை அறிஞ்சிட்டினா, நல்லா படிச்ச பிள்ளைங்க எப்படிமா செய்வாங்க? பரீட்சைக்கெல்லாம் பயப்படவே ஏன்? நான் படிச்சுட்டேன், நான் ஐ ப்ரூஃப் மை செல்ஃப். நான் படிச்சதை நான் என்ன செய்ய போறேன்? ப்ரூஃப் பண்ண போறேன். நான் இந்த எக்ஸாம்ல மார்க் எடுக்க போறேன். அல்லேலூயா. ஏன் எனக்கு இந்த கேள்விக்கு எனக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்காரு. இதுக்கான விட எனக்கு என்ன விட? இயேசு. இயேசு இயேசுதான் விட, இயேசுதான் பதில், இயேசுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, உனக்கு மாத்திரம் இல்ல, நீ எந்த அவனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்னதான் பதில்? இயேசு. இயேசு அவர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கான வழி, சத்தியம். அல்லேலூயா. வழியை சத்தியத்தை கையில வச்சுக்கிட்டு, பைபிளை வச்சுக்கிட்டு ஒருத்தன் கவலைப்படுறான்னா அவன் கடவுள் நம்பலன்னு அர்த்தம். அல்லேலூயா. பைபிள் வச்சுட்டே ஒருத்தன் புலம்புறானா அவன் என்ன அர்த்தம்? அவன் ஆண்டவர் அறியலன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கையில கடவுள் ஒரு வெண்ணியை கொடுத்திருக்காரு, நீ நெய்யாக்கப்படலாம். வேத வசனத்தை எடுத்து திரும்ப நீ சொல்லி கடவுளை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே இந்த வசனம் என் வாழ்க்கையை நடத்துவதாக, இந்த வார்த்தை என்னை கட்டுவதாக, என்னை உயிர்ப்பிப்பதாக. இந்த வார்த்தை என்றால் 99வது வயசுல தான் ஆபிரகாம் இதை கண்டுபிடித்து, இனி நாம போன ரூட்டுலாம் தப்பு, இனி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வசனத்தை நான் சார்ந்து கொண்டு அதை மகிமைப்படுத்தட்டும். நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு சரீரம் செத்து போச்சு, என் மனைவிக்கு பெற்றெடுக்கிறதுக்கு முடியவே முடியாது. ஆனாலும் கூட அவன் வேதம் சொல்வது, அவன் தன் சரீரம் செத்து போனதையும் தன் மனைவியுடைய கர்ப்பம் அவள் வழிபாடு நின்று போயிருந்தையும் அவன் யோசிக்கவில்லை. என்னைக்கு உன் பிரச்சனையை மறக்கிற அளவுக்கு, என்னைக்கு உன் பிரச்சனையை நீ யோசிக்காமல் இருக்கிறையோ, என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையே நீ யோசிச்சுட்டு இருக்கியோ, என்னைக்கு தேவன் இந்த காரியத்தை எனக்கு வழி திறப்பார்னு சொல்லி உறுதியாய் நம்ப தொடங்குகிறாயோ, என்றைக்கு தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாயோ, என்றைக்கு நீ விசுவாசத்தில் வல்லவனாய் மாறுகிறாயோ, அல்லேலூயா, அவன் வார்த்தையிலே பலனடைந்தான். அவன் சரீரம் செத்து போனோம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் மூலமாக கடற்கரை மணலை போல ஒரு ஈசாக்கு தான். ஆனா ஈசாக்கு அப்புறம் யாக்கோபும் ஏசாவும், யாக்கோபுக்கு அப்புறம் 12, 12க்கு அப்புறம் 70, 70க்கு அப்புறம் ஏராளமாய் பெருகிறது. அல்லேலூயா. Because the வாக்குத்தத்தத்தின் சந்ததி வார்த்தையின் வாழ்க்கையை கிரியை செய்ய தொடங்குகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை மனுஷனால தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வழி என்னன்னு உங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்க பார்க்கணும். தவிர இவன் திட்டாங்க, அவங்க அப்படி நடந்துட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் போட்டு குழம்பிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே, ஐ வாண்ட் டு நோ யுவர் வேர்ட். உங்களை என்ன அறியும் இந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறேன். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வழியா இருக்கீங்க, நீங்க தான் எனக்கு வாழ்வா இருக்கீங்க, நீங்க தான் எனக்கு எதிர்காலமா இருக்கீங்க, நீங்க தான் எனக்கு ஞானமா இருக்கீங்க, நீங்க தான் எனக்கு மீட்பா இருக்கீங்க, நீங்க தான் எனக்கு பரிசுத்தமா இருக்கீங்க என்று சொல்லி தேவனை சார்ந்து கொள்ள தொடங்குங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆச்சரியமான காரியங்களை செய்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. Praise the Lord. Hallelujah. மதிக்கணும், மிதிக்க வேண்டியதை மிதிக்கணும். ஆமென். நல்ல வார்த்தைகளை கேட்டோம். அதன் பிறகு கர்த்தர் நம்மை நடத்துவாராக. வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம ஐயாவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஐயாவை ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம்.
செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிரச்சனையை சார்ந்து கொள்ளாத படிக்க தேவனை ஆண்டவரை முற்றிலுமாய் சார்ந்து வாழ கர்த்தர்களுக்கு கிருபை தந்தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். பேசினதான எல்லா விதமான வேத வார்த்தைகளுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்தரும்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பேசும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மாத்திரமல்ல ஆண்டவரை செய்து கொடுத்ததான தாசனுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே ஆண்டவரை எல்லா விதமான சோதனைகளையும் மேற்கொண்டு ஆண்டவரை ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்துள்ளபடியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லா பிரச்சனைகளும் மின்பொருளாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பத்தை தொடர்ந்து பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக அந்த இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக கூட ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. Hallelujah. Praise the Lord.